இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கையும், குறிப்பாக உயர் பதவிகள் 1 பணியிடம் 2 பணியிடங்கள் மட்டும் உருவானால் அதை அப்படியே இந்த அரசு அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அநீதியை செய்து வருகிறது. எனவேதான் விரைவில் இந்த முன்னுரிமை ஷெட்யூல், அதாவது அருந்தியிருக்கும் முன்னுரிமை என்ற அடிப்படையில் 3% இடஒதுக்கீடு அடிப்படை என்பது வேறு. அந்த 3%-ஐ முன்னுரிமை என்ற அடிப்படையில் எப்பொழுதெல்லாம் 1 பணியிடம் 2 பணியிடம் காலியாகுமோ அது அனைத்தையும் அவர்களுக்கே வழங்கி இந்த மக்களை நிர்கதியாக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம். ஸோ இதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைமையில் முன்னெடுப்பில் விரைவில் சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்தவிருக்கிறோம். அது சம்பந்தமாக நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராம ஊர் தலைவர்கள் நாட்டாமைகளுடைய ஒரு மாநாடு நடைபெற இருக்கிறது. விரைவில் கணக்கெடுப்புலையும் மக்கள் தொகை கணக்கெடுப்புலையும் மத்திய அரசவே கூட சொல்லிட்டு இருக்காங்க. திமுக சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்ககிட்ட வாய் சவடாலும் வாய் பலமும் அதிகம். எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவங்க இஷ்டம் போல எதை வேண்டாலும் பேசுவாங்க. அதாவது நீங்க நீட் தேர்வு வந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு விலை கொடுக்கணும்னு கேட்குறீங்க, தேசிய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. மது விலக்கு வந்ததுன்னா தேசிய அளவில் முடிவெடுன்னு சொல்றீங்க. மாநிலத்தினுடைய முழு அதிகாரம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு, அதாவது இது மாநில பட்டியல் இருக்கக்கூடியது. அதாவது இந்தியாவுடைய அரசியல் சாசனத்திலேயே சில விஷயங்கள் மாநில பட்டியல் இருக்கும், சிலது முழுக்க முழுக்க மத்திய அரசனுடைய பட்டியல். ரெண்டும் கன்கரண்ட் லிஸ்ட் 2 இருக்குது. ஆனா அந்த மது சம்பந்தமான விஷயம் முழுக்க முழுக்க மாநில அரசனுடைய கட்டுப்பாடு இருக்குது. நீ இதையே மதுவிலக்கு கொண்டு வான்னு சொன்னா, பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும்னா நீங்க தேசிய அளவு தீர்மானம் சொல்றீங்க. உங்களுக்கே தேசியம் பிடிக்காது, நீ ஏன் தேசியத்தின் மீது பழி போடுறீங்க? அதாவது அவர்களிடத்துல வாய் பலம் இருக்கிறதுனால எதையும் தமிழ்நாட்டு மக்களை இதன் மூலமாக தொடர்ந்து ஏமாற்றலாம் நினைக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய இந்த 60 வருஷமா இந்த வாய் ஜவடால வச்சுதான் அவங்களால அரசியல நிக்க முடியுது. அது எல்லா காலகட்டத்துக்கும் எடுபடாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கனி வள கொள்ளையாகட்டும், நடக்கக்கூடிய ஊழல் ஆகட்டும், சட்ட ஒழுங்கு சீர்கேடாகட்டும், எல்லாருக்கும் ஒரு தீர்வு வரணும்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் 2026 குறைந்தபட்ச ஒரு அதாவது அம்ச திட்டத்தோடு அதிகாரப்பூர்வத்துடன் கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் தமிழ்நாட்டுக்கு எதிர்காலத்தில் விடிவு காலம் கிடைக்கும். இல்லைன்னா லட்சக்கணக்கான மக்கள் வெறும் வறுமையிலேயே வெறும் 500 ரூபா 600 ரூபா 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடக்கூடிய ஜனங்களாகவே இருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக விடுதலை ஆகணும், இந்த மதுவிலக்கு ஒழியணும், கனிவள கொள்ளை நடக்கணும், ஊழல் ஒழியணும் அப்படி சொன்னால் 2026 குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு அதிகார பதிவை அளிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அமையணும். அதை விரும்பக்கூடியவர்கள் நிச்சயமா அது கொடுக்காத கூட்டணியில இருக்க வாய்ப்பில்லை, இருக்கக்கூடாது. இதுக்காக அவர்கள் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் இதை